உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இயேசுவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் நடுவிலே எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக ஆண்டவரே உயிர் வாழப் போகிறேன். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளையில் யாரை நீ கர்த்தர் அப்பா நீ பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் நடுவிலே நிறைவாய் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஜீவனுள்ள தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த திருமேசைக்கு நாங்கள் வரப்போகிறோம். அப்பா உங்களுடைய சரீரத்தை புசிக்க போகிறோம், ரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். இந்த நாள் எங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாங்கள் சுகத்தையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசிரியர் வாழ்க்கை மாறுகிற நாளாய் இருக்கட்டும். இந்த சரீரம் என்னதென்று நிதானித்து அறியும் போது, இந்த ரத்தம் என்னதென்று நாங்கள் நிதானிக்கும் போது ஆண்டவரே ஒரு வல்லமைக்கு பலமா இறங்க போவதனால் அப்ப உணர்கிறோம். என் ஆண்டவர் இதில் ஒரு பெரிய அபிஷேகத்தை இந்த நாளில் வைத்து வைக்கிறேன். ஆண்டவரே சற்று என்ன தடைகள் கொண்டு வந்தாலும் என் தேவனுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஆண்டவரே இன்னைக்கு பகிரங்கமாய் கிரியை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மரண ஆவிகள், சத்துருடைய கிரியைகள், எல்லா வியாதியின் கோடுகள் எரிந்து சாம்பலாய் போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வில்லிய சூரிய கட்டுகள் தெரிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மற்ற பாகத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாளை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நாம் இன்னைக்கு நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய சுத்த கிருபையினால இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே கூட ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. உங்கள் போக்கி வரத்தையும் கர்த்தர் இந்நாள் முதற்கொண்டு கிருபையாய் நடத்துவாராக. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி செல்லும், அவருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவருடைய சர்வ வல்லுடைய நேரில் நீங்கள் இருக்கிறபடினால எந்த ஒரு தீங்கும் சேதமும் உங்களை தொடாது, உங்களை நெருங்காது. நாம் தொடர்ந்து நம்ம கர்த்தர் இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பிய வழியும். மை கப் ரன்னத் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பிய வழியும். அது பல்வேறு கோணங்கள் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளில் நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம வாசித்தோம், தியானித்தோம். என் பாத்திரம் உன்னதங்களினாலே நிரம்பி வழியும் என்று. மை கப் ரன்னத் ஓவர் வித் மோஸ்ட் ஹை. உன்னதங்களினால் என் பாத்திரம் நிரம்பி வழியும். அதுக்கு நம்ம சங்கீதம் 23:5 நம்ம தியானிக்கிறோம். ஒரு இடத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி ஒழியும். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எங்க நமக்கு காலியா இருக்குதோ அங்கதான் சொல்லணும் என் பாத்திரம் நிரம்பி ஒழியும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்றதுக்கு பேர் சந்தோஷம் இல்லை. எதுவுமே இல்லாத போது நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று யோபு சொன்னது போல நாம் சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன போனாலும் என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுல இருந்து நம்ம தியானிகள் 3:26 நம்ம கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு அதிகாரம், ஒரு சாப்டர் நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 91வது அதிகாரம். நானே வாசிக்கிறேன், அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறேன். சங்கீதம் 91வது அதிகாரத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக்கிற ஒரு வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நாம உன்னதமானவரின் மறைவில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை உன்னதங்களில் அமர பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உலக பிரகாரமாய் சொல்லுவாங்க, ராஜாவுக்கு பிள்ளை ராஜா தான். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டி சிங்கம் தான். ஆமென். ஹல்லேலூயா. அது கழுது ஆகாது, அது நரி ஆகாது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போலதான் உன்னதமானவர்னா உன்னதங்களில் இருக்கிற தேவன் நம்மையும் உன்னதங்களில் அமர பண்ணுவதுதான் அவருடைய விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அவர் உன்னதங்களில் இருக்கிறார்னா நம்மளையும் கர்த்தர் உன்னதங்களில் அமர பண்ணுவார். அதுதான் என் பாத்திரம் உன்னதங்களினால் நிரம்பி ஒழியும். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுடைய பாத்திரங்களை உன்னதங்களினால் மோஸ்டாகி ரொம்ப உயர்வான இடங்களில் கர்த்தர் உங்களை அமர பண்ணுவார். சிலரை கர்த்தர் உயர்வான காரியங்கள் கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், ஒரு ஆமென் சொல்லிட்டேன். ஊழியங்களில் கர்த்தர் உன்னதமாய் கொண்டு போகிறார். உங்களுடைய படிப்பில் பிள்ளைகளை கர்த்தர் உன்னதங்களில் கொண்டு போகிறார். வேலையில் கர்த்தர் உன்னதங்களில் கொண்டு போகிறார். நீங்க போகிற பிரயாணத்தில் கர்த்தர் உன்னதங்களில் கொண்டு போகிறார். உங்களுடைய பிசினஸ் கர்த்தர் உன்னதங்களில் கொண்டு போகிறார். உங்களுடைய எல்லாவித காரியங்களில் கர்த்தர் ஒரு உன்னதத்தில் கொண்டு போகிறார். இதுவரைக்கும் உங்க வாழ்நாளில் கண்டிராத மகத்துவமான உன்னதங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் அமர பண்ண போகிறார். குப்பையை எடுத்து கோபுரத்தில் அமர பண்ணுகிறவர் தானே நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. சேற்றில் இருக்கிறவர்களை எடுத்து கர்த்தர் கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன் தானே. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 91வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91வது அதிகாரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாயாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலு சங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 91வது அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான ஒரு அதிகாரம். ஆண்டவர் இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், ஒரு 8 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த ஒரு அதிகாரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும். ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழலில் நாம் தங்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மோஸ்ட் ஹை காட், ஹி இஸ் மோஸ்ட் ஹை காட். அவர் உன்னதமான தேவன். அவர் உன்னதங்களில் அமர்ந்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், ராஜா அவருக்கு ஏற்ற ஸ்டேட்டஸோடு தான் அவர் நடந்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு டீ கடையில உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு எல்லாரோடு பேசிட்டு இருப்பாரா? ஏதோ ஒரு இடத்துல
இடத்துல போய் தம் அடிச்சுட்டு ஏதோ ஒண்ணு நின்றுட்டு இருப்பாரா? இல்ல, அவருக்குன்னு என்று ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு எப்படி சொல்றது, ஒரு தகுதி இருக்கிறது. அதே போலதான் அவர் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் இருப்பார். தேவையில்லாத இடத்துல எல்லாம் இறங்கி போக மாட்டார். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவருக்கென்று ஒரு தகுதி, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது. அவர் இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தேவையில்லாத இடத்துல அவரை நம்ம பார்க்க முடியாதது போல இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொண்டு நாம் தேவையில்லாத இடங்களில் உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டு இல்ல வேறு விதமான காரியங்களை செய்து கொண்டு இருப்பது அது ராஜாவுக்குரிய அழகு இல்லை என்பது போல நம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அழகு இல்லை. ஏன்னா உன்னதமான தேவன் உன்னதங்களில் இருக்கிறது போல நம் உன்னதமான காரியங்களை நாம் நாட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் உன்னதமானவருடைய மறைவில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய மறைவில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு நாம பின்மாற்றத்துக்கு போகும்போது, ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போகும்போது, ஆண்டவரை விட்டு நம்ம தொலைவா போகும்போது, அவரை விட்டு நம்ம விலகி வரும்போது அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கவே இருக்காது. உன்னதமானவருடைய மறைவில் நாம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. சர்வ வல்லவருடைய நேரில் நாம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மகத்துவம், மகிமை உண்டாயிருக்கும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமானவர் என்றைக்கு நாம் விட்டு விலகிறோமோ நம்முடைய வாழ்க்கையில நிறைவானது ஒருபோது நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கை வேற விதமாய் இருக்கும். ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன். அந்த சம்பவத்தை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் நாம் எப்படி உன்னதமானவருடைய நேரில் இருக்கிறோம், மறைவில் இருக்கிறோம், சர்வருடைய நேரில் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு எஜமானன் ஒரு தோட்டத்தை வைத்திருந்தார். ஒரு பண்ணை தோட்டம் ஒன்று அவர் வைத்திருந்தார். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அந்த பண்ணை தோட்டத்தை அவர் பார்த்து விட்டு ஒரு வெளிய இடத்திற்கு அவர் என்ன பண்ண புறப்பட்டு போய் விடுகிறார். ஒரு தோட்டம், பண்ணை தோட்டத்துல எல்லா விதமான ஜீவன்கள் இருக்கிறது, வீடு இருக்கிறது, எல்லா விதமான காரியங்கள், நல்ல ஒரு அழகான ஒரு பண்ணை தோட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த பண்ணை தோட்டத்தில் இருந்து அவர் என்ன பண்ண, ஒரு நாள் தூர பிரதேசத்திற்காக அவர் வெளியே புறப்பட்டு போகிறார். போயிட்டு அவரை திரும்பி வருவதற்குள்ள அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு துயரமான ஒரு அகோரமான சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், அந்த இடத்துல ஒரு தீப்பற்றி கொண்டு, நெருப்பு தீப்பற்றி கொண்டு அந்த இடம் முழுவதும் எரிந்து சாம்பலாகி விட்டது. அவருடைய பண்ணை வீடு எரிந்து விட்டது, அந்த தோட்டங்கள் எரிந்து விட்டது, அதிலிருந்து எல்லா ஜீவன்களும் எரிந்து எல்லாமே சாம்பலாகி விட்டது. அவர் ரொம்ப தொலைவிலிருந்து பார்க்கும் போது அந்த பண்ணை தோட்டம் முழுவதும் எரிந்து ஒரு தீக்காடாய் காட்சி அளிக்கிறது. அவர் பார்த்து மிக வேதனையோடு, கண்ணீரோடு, ரொம்ப சோர்வோடு அவர் அதை உற்று நோக்கி பார்த்து கடந்து கொண்டு அதை நடந்து வருகிறார். வரும்பொழுது என்ன நடக்கிறது, கொஞ்சம் தூரத்துல வர வர ரொம்ப வேதனை அவருக்கு அதிகமா இருக்கிறது. ரொம்ப சோர்வோடு, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே இழந்து விட்டன, எல்லாமே எரிந்து போயிடுச்சு என்று ரொம்ப சோர்வோடு அவர் நடந்து வரும் பொழுது கிட்ட வந்து பார்க்கிறார். எல்லாமே எரிந்து தீக்காடாய் ஆகிவிட்டது. வீடு, அந்த பண்ணை தோட்டம் எரிந்து விட்டது, பண்ணை வீடு எரிந்து விட்டது, எல்லாமே எரிந்து விட்டிருக்கிறது, எல்லா ஜீவன்கள் எல்லாமே எரிந்து விட்டது. அவர் எரிந்து விட்டு ரொம்ப சோதனையோடு பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோழி வளர்த்து கொண்டிருந்தார். அந்த கோழி பாத்தீங்கன்னா அப்படி எரிந்து அப்படி தீச்சாம்பலாய் அப்படி உருகி அப்படி நிற்கிறத பார்க்கிறாரு. என்னடா என்ற வேதனையோட, இதுவுமா கோழிமா காப்பாற்ற முடியல, அதுமா எரிந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கோபமா, ஒரு வேதனையோடு நம்ம நிறைய நேரத்துல போடான்று என்று நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம பேசுகிற வார்த்தையோ நம்ம செய்யற செயல நமக்கு தெரியும். அதை போல என்ன பண்ணாரு, அது இது இந்த கோழியும் எரிஞ்சு செத்து போச்சு, காலை கொஞ்சம் அப்படி சொன்னா அந்த கோழி மேல அப்படி தட்டினாரு. தட்டின உடனே அந்த தூசி அப்படியே பறக்கிறது, அந்த கோழி அப்படியே இருக்கிறது, அப்படியே எரிந்து அதே இடத்துல இருக்கிறது. அது தூரமாய் போறாங்க. அது தொட்ட அவர் காலில் உதைத்த உடனே அது தூரமாய் பறக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த எரிந்த அந்த கோழிக்குள்ளிருந்து கோழி குஞ்சுகள் கத்தி கொண்டு வெளியே வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா.
கோழி செத்து போச்சு, தீச்சாம்பலாய் போயிடுச்சு, எல்லாமே கருகி போய்விட்டது. அவர் காலை எடுத்து அதை உழைத்து தள்ளும் பொழுது அந்த கோழிக்குள் இருந்து அந்த தீச்சாம்பலான இறந்து போன அந்த கருகி போன கோழிக்குள் இருந்து கோழி குஞ்சுகள் வெளியில ஓடி வருகிறதை, சத்தமிட்டு வருகிறதை பார்த்து கொஞ்சம் பிரமித்து நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே எரிஞ்சு சாம்பலாய் போய்விட்டது. கோழியும் செத்து போயிடுச்சு. மாடு, மிருக ஜீவன்கள், வீடு வாசல் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகி விட்டது. ஆனாலும் அந்த கோழிக்குள் இருந்த அந்த கோழி குஞ்சுகள் ஒரு குஞ்சும் சாகவில்லை. அப்புறம் தான் அவர் யோசிச்சார் என்ன நடந்துச்சு என்று பார்க்கும்போது அந்த எரிகின்ற நெருப்புக்குள்ள கோழி குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளில் நேரில் அந்த சட்டைகளுக்குள்ள அந்த சிறகுக்குள்ள கோழி குஞ்சுகளை அந்த கோழி உள்ள வைத்து அது எரிந்து சாம்பலாய் பிள்ளை குஞ்சுகளை காப்பாற்றினது. ஒரு குஞ்சுக்கு ஒரு சேதம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த உன்னதமான அந்த கோழியை போல உன்னதமான தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்காக நம்ம சாக வேண்டிய இடத்துல நம்ம எரிந்து தீச்சூளையாய் நம்ம சாக வேண்டிய இடத்துல அவர் மறிக்கும்படியாய் அவருடைய சட்டைகளின் நிழலில் அவருடைய மறைவில் நம்மளை மறைத்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து எரிந்து சாம்பலாகும்படியாய் அவர் மறித்து உன்னையும் என்னையும் வாழ வைத்த தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு சேதமும் வரல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய யாரெல்லாம் மறைவில் இருக்கிறீங்களோ, அவருடைய நேரில் தங்கி இருக்கிறீங்களோ, ஒருபோதும் உங்களுக்கு உயிர் சேதம் வராது. இந்த படகில் இருக்கிற ஒருவருக்கும் உயிர் சேதம் வராது. அன்றைக்கு சொன்னது போல, பவுல் சொன்னது போல, இந்த படகில் இருக்கிற ஒருவனுக்கும் ஒரு உயிர் சேதம் வராது என்றது போல இன்னைக்கு இந்த காலை வேளையில பார்த்து சொல்றேன், என் தேவனை தேடி வருகிற யாரெல்லாம், அவரை நம்பி இருக்கிற நீங்கள், அவருடைய சட்டைகளில் நேரில் இருக்கிற நீங்கள், அவருடைய மறைவில் இருக்கிற நீங்கள், இன்றைக்கு ஒருபோதும் உங்களுக்கு ஒரு அழிவும் வராது, அழிவும் வரவட்டாது. கர்த்தர் உங்கள் மேல் நேராய் இருக்கிறார், அவர் உங்கள் மறைவாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். சொல்லுங்க, நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நேரில் தங்குவேன். அப்ப சொல்லிட்டு அவர் சொல்ற தாவீது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் சொல்லிட்டு அவர் சொல்ற, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்து பாயாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். இன்னைக்கு இந்த காலையில பார்த்து சொல்றோம், பக்கத்தில் 1000 பேரும், இன்னைக்கு நீ ஒரு தனிமையாய் இருக்கலாம், ஒரு தனிமரமாய் இருக்கலாம், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வாதபுரத்தில் 16 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாத உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாழ்க்கையாக போகும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சொல்ற, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவா அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்கள் செய்வார். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற உன்னதமான காரியங்களை, உன்னதமான மகத்துவங்களை உன் கண்களால் நீ பார்க்க போகிறாய். வேறுடைய கண்களால் அல்ல, இல்ல வேற எந்த வேறுடைய உன்னுடைய சந்ததி அல்ல, உன் கண்களாலே நீ பார்க்கும்படியாய் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உன் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். துன்மார்க்கருக்கு வரும் பலனையும் நீங்கள் காண போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டிருக்கிறாய். நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? உங்களுடைய அடைக்கலம் யார் தெரியுமா? அந்த கோழி குஞ்சுக்கு அடைக்கலம் யார் தெரியுமா? அந்த தாய் கோழி. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கோழி குஞ்சுக்கு அடைக்கலம் அந்த தாயினுடைய அந்த சிறகுகள் தான். அந்த தாயினுடைய சிறகுகள் இல்லைன்னா அந்த கோழி குஞ்சுகள் ஒன்றுமே பிழைக்காம செத்து போயிருக்கும். இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய அடைக்கலம் யார் தெரியுமா? உங்களுடைய தாய் தந்தை யார் தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தில் அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா.
சொல்லு ஹல்லேலூயா. மத்தேயு 4:6 இப்படிதான் பிசாசு இயேசுவை பார்த்து கேட்டது. அந்த மலையினுடைய உச்சியில் இருந்த தாழ குதியும் தேவ தூதர்களுக்கு உன் ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று பிசாசு சொன்னான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போற உங்களுக்கு என்று ஒரு கூட்டத்தை, ஒரு தேவ தூதர்கள் கூட்டத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மகத்துவமான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதான் சொல்றேங்க, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை இந்த நாட்களில் உனக்கு கொடுக்கும் போது பிசாசை நீங்கள் மிதித்து போடுகிற வலு சர்ப்பமாகிய சாத்தானை மிதிக்கிற ஒரு வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வைக்கிறார். ராகமனா ஷேகே ஓலி காபாரி. இதுவரைக்கும் பிசாசை பார்த்து பயந்த நீங்கள், வலு சர்ப்பமாகிய சாத்தானை பார்த்து பயந்த நீங்கள், உங்களுடைய வேதனையை பார்த்து பயந்த நீங்கள், உங்கள் தீயை பார்த்து பயந்த நீங்கள், உங்கள் கண்ணீர் உபத்திரவங்கள் எல்லா வியாதியை பார்த்து பயந்த நீங்கள், அதை மிதிக்கிற நாட்களில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அந்த ஒரு வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போகிறார். நீங்கள் எழுந்து சாதிக்க போகிறீங்க, எழுந்து கட்ட போகிறீங்க. கர்த்தர் உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மிதித்து போட போகிறீங்க. ஓ ஆமென் ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக அபிஷேகம் உங்களை தேடி வருகிறது, ஒரு தெய்வீக வல்லமை உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வைக்க போகிறார். கர்த்தர் உயர்வான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். வியாதியஸ்தர்களை விடுதலையாக்க போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிற ஒரு வல்லமை கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். என் தேவனுடைய காருண்யம் கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் மிதிக்க வேண்டியதை மிதிக்க போகிறீங்க. நீங்கள் கடந்து போக வேண்டிய பாதை வெகு தூரமாய் இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் முடித்து கடந்து போக போகிறீங்க. இந்த எரிகோவை கடக்க போகிறீங்க, இந்த செங்கடலை கடக்க போகிறீங்க, இந்த யோர்தானை கடக்க போகிறீங்க, இந்த வனாந்தரத்தை கடக்க போகிறீங்க, இந்த எகிப்து தேசத்தை கடக்க போகிறீங்க. எல்லாவற்றையும் கடந்து கர்த்தர் உங்களை கானானுக்கு கொண்டு போகிற நாட்களிலே தேவன் உங்களை கொண்டு வர போகிற கைகள் தட்டி வர ஆண்டவருக்கு சத்தமாக என் தேவன் சொல்லுகிற வார்த்தை நான் திரும்பமாய் சொல்லுகிறேன். நீங்கள் நடக்க போகிறீங்க. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில நடக்க போகிறீங்க. இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கையில அமைதியாய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு வாழ்க்கை முடித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிற சிலரை பார்த்து சொல்றேன், உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அறுக்க போகிறார். உன்னை நடக்க பண்ண போகிறார். நீங்க ஓட போறீங்க, சாதிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பலமான காரியங்களை செய்ய போகிறார். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை கானானுக்கு கொண்டு போக போகிறார். அந்த வழியில என்ன எரிகோ மதில் வந்தாலும், செங்கடல் வந்தாலும், யோர்தான் வந்தாலும், வனாந்தரம் வந்தாலும், மாறாவின் தண்ணீர் வந்தாலும், என்ன வித கசப்பான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிறைவாய் கானானுக்குள் கொண்டு போகுவார். அவரை கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையினால் ஒரு ரேமா வார்த்தை அபிஷேகமோடு கர்த்தருடைய ஆவியானவரோடு கர்த்தர் எனக்குள் விளைத்த வார்த்தைகள் என்று சொல்லுகிற உங்களை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்படின தேவன் 430 வருஷம் கழிச்சு கர்த்தர் எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினார். இன்னைக்கு நான் சொல்றேன், இது வரைக்கும் துன்பங்கள் கலந்தீங்க, வியாதியை பார்த்தீங்க, போராட்டங்கள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள், தோல்விகள், மரணங்கள் எல்லாவற்றையும் சகித்துட்டீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை புறப்பட பண்ண போகிறார். இந்த தீயிலிருந்து உங்களை புறப்பட பண்ண போகிறார். இந்த வாதையிலிருந்து உங்களை புறப்பட பண்ண போகிறார். இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ண போகிறார். இந்த போராட்டத்திலிருந்து, இந்த எல்லா உபத்திரவ தரித்திரத்திலிருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணி கர்த்தர் கானானுக்கு நேராய் உங்களை கொண்டு போய் சேர்த்து உன் பாத்திரத்தை நிரம்பி ஒழிய செய்ய போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. போகும்போது வரும்போது கர்த்தர் உன்னை பாதுகாக்க போகிறார். ஒரு வழிகளிலும் கர்த்தர் உன்னை காப்பார். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ கர்த்தர் உனக்கு முன்னாடி போவார். தேவ தூதர்கள் போய் கோடல் ஆளுகளை செவையாக்குகிற நாட்களில் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஆமென். நீங்கள் சொல்லுகிறேன், இப்பொழுது எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை மட்டுமே கட்டளையிடுவாராக. இனி நீங்கள் தீங்கை காண்பது
காண்பதில்லை, தோல்வி காண்பதில்லை, இனி பலவீனத்தை காண்பதில்லை. இனி இதுவரைக்கும் கண்ட எகிப்தியரை இனி வாழ்நாள் காணாதபடிக்கு கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ராஷாக்கா நீங்க பாட போறீங்க. அப்போ இந்த பாட்டு நம்ம ஆராதனையில் பாடின பாட்டை தான் போட போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இந்த பாட்டை நீங்க பாட போறீங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே ஆண்டவரே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த ஆராதனையில ஏதோ உணராம பாடி இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆராதனையில அந்த பாட்டு நீங்கள் ஏதோ ஏனதானமா பாடி இருக்கலாம். ஆனா உண்மையாய் கர்த்தர் உங்களை கரை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்தும் போது, கர்த்தர் உன்னதங்களில் உங்களை அமர பண்ணும் போது, அப்போ உண்மையாகவே அந்த பாட்டை பாடுவீங்க. ஆண்டவரே என் பாட்டை என் நாவில் தந்தார், புதுப்பாட்டை என் நாவில் தந்தார் என்று அவருக்கு ஒரு புதுப்பாட்டை பாடிக்கொண்டு அவருக்காக வாழப்போகிறேன் என்று சொல்ல போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் என்று நீங்க சொல்லுகிற காரியங்களில கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த போகிறார். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் உங்களை அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் மகத்துவமான காரியங்கள் செய்ய போகிறார். மகிமையாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். உன்னதங்களில் கர்த்தர் உங்களை அமர பண்ண போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வித்தியாசமாய் நடத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தைகள், இப்ப சொன்ன வார்த்தைகள் கர்த்தர் அபிஷேகமாய் உங்களை நடத்த போகிறார். அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு முன்னாடி போக போகிறது. கர்த்தருடைய வழி உங்களை திறக்க போகிறது. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் கர்த்தர் திறக்க போகிறார். இதோ கர்த்தர் எல்லா வாசல்களும் விரோதமாய் மூடப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் எல்லா கதவுகளும் திறக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற உனக்கு விரோதமாய் போட்டப்பட்ட எல்லா பூட்டுகளை கர்த்தர் உடைத்து திறந்த வாசலை உனக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனும் பூட்டாதபடிக்கு கர்த்தர் திறக்கிறார். ராகம்மா நமாஷேகே. ஓ என் தேவ அபிஷேகம் உங்கள் மேல, உங்கள் தலை மேல, உங்கள் குடும்பத்தின் மேல தேவ அபிஷேகம் நிறைவாய் அசைவாட போகிறது. கர்த்தர் மகிமையின் காரியங்கள் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இதோ சீயோனிலிருந்து கர்த்தர் எழுந்தருளி, ஓ உங்கள் கர்த்தர் எருசலேமில் வாழ்வை நீங்கள் காணும்படியாய் கர்த்தர் நிறைவாய் உங்களை நடத்த போகிறார். ஓ ராமநாஷேகே ரியாந்தரலரபாகானமா. ஓ தேவனுடைய வல்லமை நிறைவாய் உங்களை தங்க போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் அபரிவிதமாய் கர்த்தர் பெருக பண்ணி பலக பண்ணி உங்களை உயர்த்தி அழக பார்க்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாழ்க்காத போகும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய நிழலில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும்போது ஒரு தீங்கும் உங்களை தேடாது. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொண்டு வரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வரும்போது கர்த்தர் இனி வேதனையை காணாதபடிக்கு கர்த்தர் ஒரு மகத்துவமான காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 14 வாசிக்க வேணாம் சொல்றேன். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14 இருந்து 23 வாசித்து நமக்கு தெரியும். உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மெல்கிசேதேக்கு அப்பங்களையும் அப்பங்களையும் ரசங்களையும் கொண்டு வருகிறார். யாருக்கு? ஆபிரகாமை கொடுப்பதற்காக, கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பதற்காக அவன் கொண்டு வரும் பொழுது இதுல ஆபிரகாம் அவனை ஏறிட்டு பார்த்து போகும்போது அப்ப அவர் சொல்ற வார்த்தை, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கூறிவிட்டு உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் என் கரங்களை உயர்த்துகிறேன் என்று ஆபிரகாம் சொல்லி அவனை அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் எதையும் சார்ந்தில் அந்த சம்பவத்தை படிச்சா நமக்கு தெரியும். அவனுடைய சகோதரனை லோத்தை ராஜாக்கள் அவனை அடிமையாய் பிடித்து கொண்டு போகும்போது 300 வேலையாட்களை கொண்டு அந்த தேசத்தை அழித்து அவன் திரும்ப அவன் லோத்தை கொண்டு வரும்போது பொண்ணு வெள்ளி எல்லாம் கொண்டு வரும்போது அந்த ராஜாவே பார்த்து சொல்றான், நீ சொத்து பொண்ணு வெள்ளி எல்லாமே நீ வச்சுக்கோ, எங்கள் ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு என்று அவன் சொல்லும் போது ஆபிரகாம் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு
ஒரே ஒரு பாதரட்சின் வாடையாக நான் தொடுகிறதில்லை. உன்னுடைய ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை. என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்குள் இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எனக்குள்ள. அவருக்கு தெரியும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உன்னதமான தேவனுக்கு நேராக என் கரத்தை உயர்த்துகிறேன், என்னுடைய கைகளை உயர்த்துகிறேன் என்று அவன் உயர்த்திய பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனை நோக்கி வரும்போது கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதித்து இந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் மகத்துவ மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாய் அவனை நடத்தி அவரை இப்ப உயர்வான ஸ்தானங்களில் அவரை கொண்டு போய் விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருகிறார். ஆமென், அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய மக பிரதான ஆசாரியன் உங்களை தேடி வருகிறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. உன்னதமான தேவனுக்கு நேராக நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது உங்கள் கரங்கள் மேல உயர்த்தப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கரத்தை உயர்த்துகிறேன் என்று 2 கரங்களை மேல உயர்த்தலாமா? எல்லாவற்றிலும் என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல ஆபிரகாம் கண்களை ஏறெடுக்கிறது மட்டுமல்ல, என் கையை உயர்த்துகிறேன். என் கையை மனுஷனை நம்பி போகல, யாரை நம்பி என் கையை கீழே நீட்ட போறதில்ல. என் கை வானத்திற்கு நேராய் உயர்த்தப்படுவதாக. என் வெட்கத்துக்கு பதிலாய் வெட்கத்திலே பலனை கொடுக்கும்படியா கர்த்தரை பிரிக்கிற இந்த சுகமோ ராஜ்யத்தை போஜத்தை இல்ல ஐஸ்வர்யத்தை அல்ல, என் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நோக்கி என் கரங்களை எடுத்து உயர்த்தும் போது கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி எனக்கு ஒத்தாசை கிழக்கு மேற்கு வளர்ந்த தெற்கிலிருந்து வராது, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 91 நம்ம வாசிக்கல, 1 16 வரைக்கும் வாசித்தோம். அது 14 16 வரைக்கும் ஒரு 8 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது மட்டும் விரைவா சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 16 நான் விரைவா சொல்லிடுறேன், நல்லா கவனிக்கணும். 8 ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லியிருக்காரு. சங்கீதம் 91 8 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 14 16 வரைக்கும். நம்பர் 1, உங்களை கர்த்தர் விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நாம் கர்த்தருடைய சட்டைகளின் நிழல்ல மறைவில் இருக்கும் போதே அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கும் போது நம்பர் 1 கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நான் நேரம் இல்லாதனால விரைவா சொல்லிடுறேன். நம்பர் 2 ரெண்டாவது சொல்றாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம்பர் 2 உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உயர்வான ஸ்தானங்களில் உங்களை வைப்பார். நம்பர் 3 மூன்றாவது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு மறு உத்தரவு கர்த்தர் அருளுவார். நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு மறு உத்தரவு வரும். ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 4, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நம்பர் 4, உங்களின் ஆபத்தில் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களின் ஆபத்தில் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நம்பர் 5, உங்களை கர்த்தர் தப்புவிப்பார். எல்லாவித காரியங்களுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ள நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். நம்பர் 6 உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஹானர் பண்ணுவார். உங்கள் வெட்கப்பட்ட துயரப்பட்டு கஷ்டப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகுபடுத்தி உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். நம்பர் 7, உங்களை நீடித்த நாட்களாய் திருப்தியாய் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை நீடித்த நாட்களாய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா? திருப்தியாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கும் பொழுது, அவருடைய சட்டைகளின் நிழலில் நீங்கள் வரும் பொழுது, சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் தங்கும் போது, உன்னதமானவரின் மறைவில் நீங்கள் இருக்கும் போது கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களாய் திருப்தியாய் நடத்துவார். நம்பர் 8, உங்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல் ஷடாய், யாகுவே, யெஷுவா, யெஷுவாவின் தேவன், யாகுவே, யெஷுவா தேவன் உங்களை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய எல்லாவித காரியங்களையும் ரட்சிப்பார். உன் பிள்ளைகளை ரட்சிப்பார், உன் குடும்பத்தை ரட்சிப்பார், உன்னுடைய வேலை ஸ்தலங்களில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் மகத்துவமான மகிமையான காரியங்கள் செய்வார். இந்த 8 விதமான ஆசீர்வாதத்தை
கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை நிறைவான உயர்வான ஸ்தானங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கணும். நாம் தங்கும்போது கர்த்தர் உன்னதங்களில் நம்ம அமர பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து எல்லாம் முழுங்கள் படியிடலாம். திருவிழுக்கு நேரம் கடந்து செல்லலாம். எல்லாம் முழங்கால் படிட்டு எல்லாம் சோத்திரத்தோடு அபிஷேகத்தோடு முழங்கால் படிட்டு தேவனுடைய திருமேசைக்கு நேரம் நாம் கடந்து செல்லும் போது இன்றைக்கு இந்த சரீரத்தில் தேவன் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். இந்த ரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் இதில் எத்தனையோ தடங்களை கர்த்தர் ஏற்படுத்தி பிசாசு கொண்டு வந்திருக்கிறார். அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த சரீரத்தை புசிக்கிற நீங்கள், இந்த ரத்தத்தை பானம் பண்ற நீங்க, ஒரு வாழ்க்கையில் வாழ்நாளும் கண்டிராத ஒரு மகத்துவ சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியும் உயர்வையும் பாதுகாப்பையும் நித்திய ஜீவனையும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து உங்களை உயர்த்தி அழகு பார்க்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பிதாவே, இந்த சரீரம் இயேசுவின் சரீரமாய், இந்த அப்பம் இயேசுவின் சரீரமாய், இந்த ரசம் இயேசுவின் ரத்தமாய் இதை ஆசீர்வதிக்கும்படியாய், இதை நிறைவான பாத்திரமாய் மாற்றும்படியாய், எங்கள் குறைவான பாத்திரங்களை நிறைவாக்குகிற பாத்திரமாய் கர்த்தாவே இது மாற்றும்படி இதை ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் அப்பா கையில் எடுக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களும் பாவங்களும் வியாதிகளும் மரணங்களும் தோல்விகளும் பலவீனங்களும் குறைகளும் தரித்திரங்கள் இல்லாம எல்லாம் வெற்றிடங்கள் எல்லாம் வளர்ந்துரும் எல்லாமே அப்பா வயல் வழியாய் செழிப்பாய் மாறுவதாக. ஒரு மகிமையின் பிரசன்னம் எங்களை தேடி வருவதாக. இதை புசிக்கும் போது அபிஷேகம் எங்கள் மேல வருவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய மகிமையின் கரம் எங்கள் மேல வந்து அமர்த்தும்படியா சொல்லுகிறோம். எல்லா வியாதியின் கூறுகள் எழுந்து சாம்பலாகட்டும். எல்லா வியாதி வேரோடு பட்டு போவதாக. எல்லா பிசாசுடைய கிரியைகள் மறைந்து ஒளிந்திருக்கிற எல்லாம் எரிந்து சாம்பலாகும்படியா கட்டளைகள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் come out in the name of Jesus. Every body, over சரீரத்தின் கர்த்தர் தொடும்படியாய் be healed in the presence of God. Be healed in the glory God. Rama Shekari Handaraba. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். பிதாவே.